ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராகி கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ராகி வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கேக் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து ராகி சாப்பிட மாட்டாங்க, சிலவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் இப்படி நீங்கள் கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நான் ராகி 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 கப்ஸ் ராகி எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம 2 கப்ஸ் ராகி அப்படி எடுத்தோம்னாக்க 1 கப் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லாட்டி நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு சின்ன கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூனில் 4ல் 1 பகுதி மாதிரி கொஞ்சமாக எடுத்தால் போதும் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லா இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சம் சால்ட்டும் நான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ராகியில் வந்து இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ராகி களி அதெல்லாம் கூட சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 2 கப்புக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் சுகரோ அல்லது ஒயிட் சுகர் கூட நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம். நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சால் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஏன்னா ராகியும் வந்து ஹெல்த்துக்கு நல்லது, நாட்டு சர்க்கரையும் ஹெல்த்துக்கு நல்லது. அப்படிங்கிறதுனால நான் ஹெல்த்தை கன்சர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாமே நாட்டு சர்க்கரை, ராகி அந்த மாதிரி இப்போ நான் செய்கிறேன். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்துருக்குறேன். 1/2 கப்பையும் விட கொஞ்சம் குறைவான அளவில் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொக்கோ சாக்லேட் தன்மையில் இருக்கும். நான் வந்து 1/2 கப்புக்கு சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் அளவில் நான் வந்து 1/2 மாதிரி கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். இப்போ அந்த 1 கப் அளவுலேயே பாலும் 1 கப் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2 கப் மாவுக்கு 1 கப் வந்து நாட்டு சர்க்கரை, 1 கப் பால் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த 1 கப் பால் எடுத்ததுலேயே நம்ம 1/2 கப் மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ஆயில், தேங்காய் எண்ணெய் வந்து போட்டால் சில நேரம் ஸ்மெல் அடிக்கும், நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த 1 கப் பாலோட இன்னும் கொஞ்சமாக பால் கொஞ்சம் அதில் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா பால் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கப் மாதிரி, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான மாதிரி பால் இருந்துச்சு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் அதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், இதில் வந்து நான் 1/4 கப், அதாவது 1 கப் மாவு எடுத்த கப்லையே பால் வந்து மாவு வந்து 2 கப் எடுத்ததுனால 1 கப் பால். இப்போ நம்ம அந்த 1 கப் பால் எடுத்ததில் 1/2 கப் மாதிரி நம்ம வந்து ஆயில் எடுத்துக்குவோம். இப்போ 1/2 கப் ஆயில் எடுத்துகிட்டு 1/2 கப்புக்கு குறைவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா தான் வரும். இல்லாட்டி நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு குட்டி டீஸ்பூன் அளவில் நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் ஆயில் வந்து நீங்கள் வந்து அதாவது ஆயில் வந்து 1/4 கப் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். 1 கப் மாவு எடுத்திருந்தோம்னா 1/4 கப் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ வந்து இதில் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் வந்து நம்ம வந்து பால் எடுத்த கப்லையே நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறோம். இது வந்து குயிக்காக ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. இப்போ நீங்கள் அவன் இருந்தால் இதை நீங்கள் அவனில் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நான் வந்து இது அவனில் செய்யலை, ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன், கேஸ் குக்கரில். அவன் இல்லாதவங்க நீங்கள் அவன் இல்லைன்னு நினைக்க வேணாம், நீங்கள் வந்து கேஸ் குக்கரில் கூட வச்சுக்கலாம். கேக் மிக்சிங் பண்ணுறது ரொம்பவே சுலபம். இப்போ தயிர் போட விருப்பம் இல்லாதவங்க 2 முட்டைகள் சேர்த்துக்குங்க. 2லேருந்து 4 முட்டைகள் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல பஃப்பாக வரும், கேக் நல்லா உப்பி வரும். இப்போ நான் இது முட்டை போடாதனால கொஞ்சமாக அது ரொம்ப உப்பி வரலை, நான் தயிர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு தான் உப்பி வந்திருக்கு. நீங்கள் வேணால் முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை நம்ம போட்டு செய்யும் பொழுது இந்த கேக் வந்து ரொம்ப பஃப்பாக வரும், நல்லா அழகாக இதாக புஷ்ஷுன்னு வரும். நம்ம வந்து எனக்கு வெஜ்ஜுங்கிறதுனால நான் முட்டை போடாமல் தான் இந்த கேக் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கேக் பேக்கிங் ட்ரேயில் நான் இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இப்படி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கம்பி ஒன்று வச்சு தான் நான் கேஸ் குக்கரில் இப்போ இந்த கேக்கை வைக்க போகிறேன். இதை வந்து நான் வச்சுட்டு சும்மா ஒரு சில்வர் பேசனில் மூடி வச்சிடலான்னு இருக்கேன். என்னென்னா எனக்கிட்ட அவன் இல்லை, ஸோ அப்போ நான் இப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வந்து ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி வச்சா நீங்கள் போதும்.
இப்போ பாருங்கள், இதை வந்து 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் நான். எடுத்ததுக்கு பிறகு அதாவது நீங்கள் வந்து சிம்மில் வச்சா போதும். நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வைக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சிம்மில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி போகையிலே கேக் வாசம் ஒரு 30 மினிட்ஸ்லேயே கேக் வாசம் வந்துடும். ஆனால் நம்ம ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி வச்சுருந்தோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 40 to 45 மினிட்ஸ் வச்சுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் இந்த கேக் எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே நீங்கள் முட்டை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா பஃப்பாக வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ராகி ஃப்ளார் கேக் வந்து நீங்கள் இப்படியும் செய்யலாம். அதாவது கீழே இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மேலே நீங்கள் வந்து அந்த பேக்கிங் ட்ரேயை வச்சு கூட நீங்கள் அவிச்சு எடுக்கலாம். அந்த கேக்கும் நல்லா பஃப்பாக வரும். இதை விடையும் பேக்கிங் ட்ரேயில் வச்சு நீங்கள் ஆவியில் வேக வச்சு செய்யும் பொழுது இன்னமுமே கேக் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். இப்படி நான் செஞ்சு பார்த்ததை விட அந்த மாதிரி செஞ்சு பார்க்கும் பொழுது நல்லாவே வந்திருந்துச்சு. நான் அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து கொஞ்சம் உள்ளுக்கு வந்து ராகி மாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் நமக்கு தெரியும், சாப்பிடும்பொழுது தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்படி செய்யும்பொழுது இன்னமுமே டேஸ்டியாக இருக்கும். அதாவது நீராவியில் வேக வச்சு எடுக்கும் பொழுது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ரெசிபியையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்களும் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.